நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம். நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, 1ஆந்தேதி பார்த்திங்கன்னா அக்டோபர் 1 நமது மைவி3 ஆப் ஒர்க் ஆகலை. அன்றைக்கி காலையில் நம்ம லாகின் பண்ணோம், ஆனால் லாகின் ஆகலை. சரி, ஒரு 10 o'clock பார்த்திங்கன்னா மீண்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், ஆனால் ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தா வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தோன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. இது மாதிரி ஆப் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதால் ஒர்க் ஆகாது இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அன்றைக்கி மட்டும். சரி, ஓகே, அன்றைக்கி மட்டும்தான், வழக்கம் போல் தான் ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சி அப்டேட் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம அடுத்த செகண்ட் டே அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணோம். பட் ஆப் ஒர்க் ஆகலை அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அக்டோபர் 2, அதாவது காந்தி ஜெயந்தி அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து நான் லாகின் பண்ணி பார்த்தேன் ஆப்பை. அப்பயும் ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மீண்டும் ஈவினிங் டைமில் லாகின் பண்ணி பார்த்தோம், அப்பயும் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் தான் விசாரித்த போது இந்த மாதிரி கிழக்கு சோனல் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அப்டேட் ஆப்பில் நடந்துகிட்ருக்கு, பேக்ரவுண்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு, அதால் 2 நாளைக்கு ஆப் ஒர்க் ஆகாது அப்படின்னு தகவல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்களிலையும் அதேமாரி நாங்கள் மைவி3 உறுப்பினர்களாக இருக்கிற இல்லையா வாட்ஸ்அப் குரூப்பு, அதுலேயும் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த 2 நாளுன்றது 1-2 அல்லது 2-3 அது டவுட்டாக இருக்குது. சரிங்களா, 1-2 அல்லது 2-3 சொல்லிட்டு டவுட் ஆகுது. நான் இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஆனால் ஆப் ஓப்பன் ஆகலை. இன்றைக்கும் ஓப்பன் ஆகலை. அவங்க சொன்னது 2 நாள், ஆனால் பார்த்தோன்னா இப்போ ஓப்பன் ஆகலை. அவங்க எந்த 2 சொன்னாங்க, 1-2 சொன்னாங்களா, 2-3 சொன்னாங்களான்னு தெரில. 2 நாள் ஒர்க் ஆகலை மொட்டையே சொல்லிட்டாங்க. 2 நாள் ஒர்க் அதுவும் நேற்று தான் இந்த விஷயம் வந்திருக்கு. கிழக்கு சோனல் ஆஃபீஸிலேருந்து இது மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது அப்படின்னு. சரிங்களா, ஆனால் இப்போ காலையில் இருந்து நான் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஆப் ஓப்பன் ஆகலை. ஆப் ஓப்பன் ஆகலை. நண்பர்களே, வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதோ ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். இவங்க எந்த ஒரு முடிவும் சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உறுப்பினர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கணும். சரிங்களா, 2 நாளுன்னு மொட்டையே சொல்லியாச்சு, அது எந்தெந்த தேதின்னு சொல்லணுமா இல்லைங்களா? சொல்லுங்கள் நண்பர்களே. இன்றைக்கி நான் காலையில் சரி 2 நாள் முடிஞ்சிருச்சு, 1-2 முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி 3 தானே தேதி அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஆப்பு லாகின் பண்ணி பார்க்குறேன். நான் 10 முறை ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பதிவு பண்ணாததுக்கு முன்னாடி. அப்பயும் ஒர்க் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போங்க. சரி நண்பர்களே, இவங்க இதேமாரி பண்ணியிருந்தா
நமது மைவி திரேஸ் உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, கண்டிப்பாக நிறுவனத்தின் மீது இருக்கிற நம்பிக்கைலாம் போக போகுது. அதுதான் நடக்க போகுது. நம் நிறுவனத்தில் இருக்கிற நம்பிக்கைலாம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நம்பிக்கை கூட என்ன பண்ண போகுது, போக போகுது. எவ்வளோ முறை சொல்லி வாட்ஸ்அப்பில் அதேமாரி யூடியூப்பில் நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். வெப்சைட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஃபார்ம் சேனல் இருக்குது. நீங்கள் எந்த வித அப்டேட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லி லாஸ்ட்டில் ஒரு பதிவு ஒன்று எம்டி ஃபார்ம் சேனலில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்தது இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணோம், போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கி அந்த சேனலில் வீடியோ போடுறாங்க. கண்டிப்பாக எம்டி வருவார், கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக நிச்சயம் வருவார் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அவர் அத்தாரிட்டி உறுப்பினராக யாருன்னு தெரில, இல்லை உறுப்பினராக மைவி திரேஸ் உறுப்பினராக அப்படின்னு நமக்கு யாருன்னு தெரில. அது மாதிரி இவங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் போலக்குது. இவ்வளோ பெரிய நிறுவனம், இவ்வளோ லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு தெளிவாக வந்து அவங்க சொல்கிறது இல்லையா? சரி நண்பர்களே, இதுதான் சரிங்களா? இவங்க கெப்பாசிட்டி இவ்வளோ தான். மக்கள் வந்து உண்மையாக சொல்கிறேன், நாங்களாம் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு மக்களை வந்து அந்த மனசை வந்து மாற்றாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அப்படியே கண்ட்ரோல்லே வச்சிட்ருக்கோம். புரியுதுங்களா? கண்ட்ரோல்லையே அந்த மக்களை எங்கள் கையில் வச்சுக்கிற மாதிரியே வச்சிட்ருக்கோம். இல்லைன்னா வந்து அந்த கம்பெனிக்கு இது, இந்த கம்பெனிக்குன்னு அது வேறு சென்ட்ரலில். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஆப் ஒர்க் ஆகலை. புரியுதுங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் நம்ம நிறுவனத்தை வந்து நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது. ஆனால் இருக்கிற உறுப்பினர் கரெக்டாக இருக்கிற உறுப்பினர்களோ அத்தாரிட்டி மெம்பர்ஸோ சரியாக வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் நண்பர்களே. அது ஒரு கண்டிப்பாக அது ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறோம். அது தெரிய மாட்டேங்குது. நிச்சயம் நமது எம்டி வரத்தான் போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக மைவி திரேஸ் உறுப்பினர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நம்பிக்கை எழுந்துடும். சரிங்களா? அதால் வந்து பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் ஆப் வந்து ஒர்க் ஆகலை. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, நம்ம சொன்ன மாரி இவங்க ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் பண்ணால் தான் நமது மைவி திரேஸ் உறுப்பினர்கள் கண்டிப்பாக நம் நிறுவனத்திலே இருக்க முடியும். பணம் வரனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கும். சரிங்களா? ஒரு நம்பிக்கை இருக்கும். எனவே இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து அவங்க இது மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் கரெக்டாக தெளிவாக சொல்லணும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.